தமிழ்நாட்டின் மாநில மரம் என்னும் பெருமை கொண்ட பனைமரத்தை பற்றிய தகவலை இப்பதிவில் பார்க்கலாம் வாங்க. நுங்கு, பனைவெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, பனம்பழம் என அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்தவை. வருடம் முழுக்க வெயிலில் காயும் பனைமரம் நாம் ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலில் காயும் போது நம் தாகத்தையும் உடல் சூட்டையும் தணிக்க வெகுவாக உதவுகிறது. பல ரசாயனங்கள் கலந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்ற கண்ட குளிர்பானங்களை குடிப்பதற்கு பதிலாக இந்த இயற்கை உணவை உண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி நம் தமிழ் மொழி. நம் செந்தமிழ் எழுத்துக்கள் முதலில் எழுதப்பட்டது முதலில் பனை ஓலையில்தான் என்ற வகையில் பனைமரம் தமது அடையாளமாக உள்ளது. தமிழர்களின் வாழ்வியலுடன் ஒன்றாக கலந்து போன பனை மரமும் அதன் மருத்துவ குணமும். பனை உடலுக்கு ஊட்டத்தை அளிப்பது, குளிர்ச்சி தருவது, வெப்பத்தை தணிப்பது, துவர்ப்பும் இனிப்பும் கலந்த சுவை உடையது. பனை மரத்தின் பால் தெளிவு எனப்படும். சுண்ணாம்பு கலவாது கல் எனப்படும். வைகறை விடியல் இந்த பாலை 100 மில்லி முதல் 200 மில்லி அருந்தி வந்தால் போதும். உடல் குளிர்ச்சி பெறும், ஊட்டம் பெறும், வயிற்றுப்புண் நிச்சயம் மாறிவிடும். புளிப்பேறிய கல் மயக்கம் தரும், அறிவை மயக்கும், ஆனால் உடல் நலத்தை கொடுக்கும். சுண்ணாம்பு சேர்த்த தெளிவு எல்லோருக்கும் சிறந்த சுவையான சத்தான குடிநீராகும். அதை காய்ச்சினால் இனிப்பான கருப்பட்டி கிடைக்கும். நுங்கு வெயிலின் கொடுமையை குறைக்க மனிதனுக்கு கிடைத்த ஒரு அருமருந்தாகும். எல்லா வயதினருக்கும் ஏற்ற சிறந்த சத்துணவாகும். நுங்கின் நீர் வேர்க்குருவிற்கு தடவ குணமாகும். இதன் பழம் சிறந்த சத்துணவாகும். உயிர் சத்து நிறைந்தது, பித்தம் தருவது. சுட்டு சாப்பிடலாம். பனங்கொட்டையை மிருதுவான மண் அல்லது ஈர மணலில் புதைத்து வைத்து 2-3 இலை விட்ட பின் தோண்டி கொட்டைக்குள் கீழுள்ள நீண்ட கிழங்கை எடுத்து வேக வைத்து சாப்பிட்டால் மிக சிறந்த உணவாகும். சிறு குழந்தைகளுக்கு உடலை தேற்றும். பனை மரத்தின் அடிபாகத்தில் கொட்டினால் நீர் வரும். அதை கருப்படை தடிப்பு, ஊறல், சொறி உள்ளவர்களுக்கு அதன் மீது தடவினால் குணமடையும். 5-6 முறை தடவ வேண்டும். பனையோலை வெய்த இருப்பிடம் ஆரோக்கிய வாழ்வை தரும். வெப்பம் அண்டாது. இதில் விசிறி, தொப்பி, குடை, ஓலைச்சுவடி தயார் செய்ய பயன்படும் கைவினைப் பொருட்கள் செய்யலாம். இந்தோனேசியாவில் ஓலையை எழுதும் பேப்பர் பயன்படுத்தினார்கள். அதை பக்குவப்படுத்த கொதிநீரில் வேக வைத்து மஞ்சள் பொடி இட்டு ஓரத்தில் ஓட்டைகள் போட்டு ஏட்டு புத்தகம் உண்டாக்கினார்கள். கண்ணில் புண் ஆனால் பனை குருத்து மட்டையை தட்டி பிழிந்த சாறு 3 நாள் விட குணமடையும். எரிச்சல் தீரும். பனை வெல்லம், பனங்கற்கண்டு வாதம் பித்தம் நீங்கும். பசியை தூண்டும், புஷ்டி தரும். முன்பு சொன்னபடி நுரையீரல் மற்றும் தொண்டை பகுதிகளுக்கு கொடுக்கப்படும் ஆயுர்வேத மருந்துகளில் பனை வெல்லம் சேர்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பனை மரத்தின் வெல்லத்தை 2 வகையாக சொல்வார்கள். முற்றிலும் சுத்தப்படுத்தாத கெட்டியான கருநிற வெல்லத்தை கருப்பட்டி என்பார்கள். இதை சுத்தப்படுத்தப்பட்ட படிகங்களாக உருவாக்கும் சர்க்கரை பனங்கற்கண்டு எனப்படும். இதற்கு மருத்துவ குணங்கள் உள்ளன. பாலில் பனங்கற்கண்டை சேர்த்து காய்ச்சி குடித்தால் மார்பு சளி இலகும். முக்கியமாக தொண்டைப்புண், வலி இவை அகலும். சங்கீத வித்வான்கள் எப்போதும் பனங்கற்கண்டு கலந்து காய்ச்சிய பாலையை அருந்துவது வழக்கம். அதனால் அவர்களின் குரல் வளம் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது. கூடவே சில மூலிகைகளும் சேர்க்கப்படுவது உண்டு. தவிர பனங்கற்கண்டு உடல் உஷ்ணம், நீர் சுருக்கு, ஜுர வெப்பங்கள் இவற்றிற்கு நல்லது. பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பதநீர் பலவிதமான நோய்களை தீர்க்கும் மருந்தாக உள்ளது. பனை நீரில் உள்ள ஜீனி சத்து உடலுக்கு தேவையான வெப்பத்தை தருகிறது. இதில் இருக்கும் குளுக்கோஸ் மெலிந்து தேய்ந்து வாடிய உடலுடைய குழந்தைகளின் உடலை சீராக்கி நல்ல புஷ்டியை தருகிறது. கருவுற்ற பெண்களுக்கும் மகப்பேறு பெண்களுக்கும் ஏற்படுகின்ற மலச்சிக்கல், வயிற்றுப்புண் முதலியவைகளை குணப்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது. டைபாய்டு, ஜுரம், நீர்க்கட்டு முதலிய வியாதிகளை போக்குகின்ற நல்ல மருந்தாகவும் இது செயல்படுகிறது. இதை அருந்துவதால் இதய நோய் குணமாகும். இதயம் வலுவடையும். இதிலிருந்து கால்சியம் பற்களை உறுதிப்படுத்தி ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுவதை தடுப்பதோடு பற்களின் பழுப்பு நிறத்தையும் மாற்றுகிறது. இதில் இருக்கும் இரும்பு சத்து பித்தத்தை நீக்கி சொறி சிரங்கு உள்பட சகல தோல் வியாதிகளையும்
நீக்குவதுடன் கண் நோய், ஜலதோஷம், காசநோய் இவைகளையும் நீக்குகிறது. மேலும் பதிநீரானது இரத்தக்கடுப்பு, அதிக உஷ்ணம், பசியின்மை, வயிற்றுப்புண், வாய்வு சம்பந்தமான நோய்களையும் குணப்படுத்துகிறது. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.